ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஃபேமஸான கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோவை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை பார்த்துடுங்க. ஏன்னா இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் ஃபுல்லாக மணற்கற்களாக கொண்டு கட்டப்பட்ட இந்த டெம்பிளில் ஏராளமான கலைநயமிக்க சிற்பங்கள், தூண்கள், உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இந்த கோயிலை முன்மாதிரியாக வச்சு தான் சோழ பேரரசர் ராஜராஜர் தனது தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாருன்னு நம்பப்படுது. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கான ஸ்தலமான இந்த ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சிபுரத்திலே ஃபேமஸான இன்னொரு கோயில். இந்த கோயிலோட ராஜகோபுரம் சுமார் 59 மீட்டர் உயரம் கொண்ட தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ராஜகோபுரங்களில் ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 3500 வருட பழமையான மாமரமும் இருக்குது. ஏராளமான கலைநயமிக்க சிற்பங்கள் கொண்ட இந்த கோயிலை தரிசிக்க மறக்காதீங்க. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சக்தி தலங்களில் ஒன்று தான் இந்த காமாட்சி அம்மன் டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தின் முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாக இந்த கோயில் இருக்குது. மக்களின் ஆசைகளை தனது கருணைமிகு பார்வையால் நிறைவேற்றும் தெய்வமாக காமாட்சி அம்மன் காட்சியளிக்கிறார். பெரிய ராஜகோபுரம், தங்க விமானம், காயத்ரி மண்டபம், அது மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களின் சன்னதிகள் இந்த கோயிலில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த கோயிலில் பழமையான கற்சிற்பங்கள், சுவற்று சிற்பங்கள் என ஏராளமாக பார்ப்பதுக்கு அழகாக இருக்கும். சோழர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாவும் இருக்குது. பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக மையமாக இருக்கும். இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா அத்திவரதராகும். அத்திமரத்தில் செஞ்ச விஷ்ணு சிலை இந்த கோயிலோட குளத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சிலை வெளியெடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கப்படும். கடைசியாக 2019 வெளியெடுத்தப்போ கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாங்க. அடுத்ததாக 2059 மீண்டும் வெளியெடுக்கப்படும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். See you again.